வெல்கம் டு கிரேசி மம்மி ஆன் போர்ட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம பாரிஸ் சீரீஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் ஒரு நாளைக்கு எங்களுக்கு ஃப்ளைட்டு. அதுக்கு முன்னாடி வந்து குழந்தைங்களுக்காக ஸ்நாக்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் போன கடையை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறோம். இது வந்து நாங்கள் கேரிஃபோர்னு ஒரு கடை இருக்குது, அங்கே தான் போகலான்னு பிளான் பண்ணோம். ஆனால் இது வந்து ஒரு மால் செட்டப்பில் இருந்தது. உள்ளே வந்து ட்ரெஸ்ஸு கடை அந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது. இங்கே என்ன சொல்கிறது, போலாண்டில் வந்து நாங்கள் ஸ்லாட்டியில் யூஸ் பண்ணுவோம், பட் இங்கே வந்து ஈரோவில் யூஸ் பண்ணுவாங்க. ஈரோனா வந்து இந்தியன் மணிக்கு 90 ருபீஸ் கிட்டத்தட்ட அப்படி வரும். இங்கே வந்து ஃப்ரூட் ஷாப்பு அந்த மாதிரிலாம் இருக்குது. இங்கே வந்து பாரிஸில் நிறைய தமிழ் பீப்புளை நான் பார்க்க முடிஞ்சது என்னால். இதுதான் அந்த கேரிஃபோரு. போலாண்டில் ஆஷன் ஒரு கடை இருக்குது. ஆஷன் தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. கேரிஃபோரும் இருக்குது, பட் இங்கே வந்து மோஸ்ட்லி கேரிஃபோர் தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு என்னோடய ரிலேட்டிவ் அவங்க சொன்னாங்க. அதனால் சரி வந்து இங்கே பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தோம். இங்கே ட்ரெஸ்ஸஸ் கடையும் இருந்தது, அது மாதிரி கேக் ஷாப்பு அந்த மாதிரியும் இருந்தது. லெஃப்ட் சைடு ஃபுல்லாக வந்து கேரிஃபோர் இருக்குது. ரைட் சைடு ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ஸ்பெக்ஸ் ஷாப்பு, கூலர் ஷாப்ஸு, அப்புறம் வந்து ட்ரெஸ்ஸு கடை, மேக்கப் ஐட்டம்ஸு அந்த மாதிரி இருந்தது. இது பாருங்கள், ஏதோ ஒரு பேக்கரி ஸ்டோரு. ரொம்ப பெருசாக இருந்தது கேரிஃபோரு. நாங்கள் இங்கே போய் எங்கே என்ன சொல்கிறது ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் தேட போகிறோன்னு எங்களுக்கு தெரியல, பட் போகலான்னு சொல்லிட்டு போயாச்சு. எப்படி இருக்குது பார்க்கலாம். நம்ம என்ன சொல்கிறது, போலாண்டில் வந்து கேரிஃபோர் இருக்குது, பட் சின்னதாக இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்காது. பட் இங்கே மோஸ்ட்லி கேரிஃபோர் தான் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. அதனால் சரின்னு வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். ஃபுட் ஏஷியான்னு ஒரு கடை இருக்குது. அதான் ரைட் சைட் ஃபுல்லாக வேறு கடை இருக்குது, ஃபுட் ஐட்டம்ஸு, அப்புறம் வந்து பேக்கரி அந்த மாதிரி. இதான் வந்து கேரிஃபோரு. இங்கே என்ட்ரான்ஸ்லேயே வந்து இந்த ஃப்ளவர் பொக்கேலாம் வச்சுருக்காங்க சூப்பராக. இந்த துலிப்ஸ்லாம் இருந்தது, எல்லா கலர் துலிப்ஸ் பூவும் இருந்தது. நாங்கள் அப்படியே சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக காட்டிட்டு போகிறோம். இங்கே என்ட்ரன்ஸில் புக்ஸு அந்த மாதிரிலாம் இருந்தது. அப்புறம் அந்த என்ன சொல்கிறது, வெளியில் போனால் அந்த ஸ்பூனு, உட்டு ஸ்பூன்லாம் வச்சுருப்போம், யூஸ் அண்ட் த்ரோ ஸ்பூன்ஸு அது மாதிரிலாம் இருந்தது. செம பெருசு இந்த கடையில், செம கூட்டமாக வேறு இருந்தது. நாங்கள் ஈவினிங் டைம் போனோம். ஈவினிங் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அடுத்த நாள் ஏர்லி மார்னிங் எங்களுக்கு ஃப்ளைட்டு. சரி சீக்கிரம் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே வந்தோம். வீட்டுக்கிட்டே தான் இருக்குது, அவங்க வீட்டுக்கிட்டே. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தோம். எங்களால் வந்து எங்கே ஸ்நாக்ஸ் இருக்குதுன்னு கண்டே பிடிக்க முடியல. இது வந்து பாருங்கள், இந்த பேக்லாம் 16 ஈரோவாம். நிறைய இந்த செராமிக் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, பிளேட்ஸு, பவுல்ஸு, அதெல்லாம் ஏதோ ஆஃபரில் போட்டுருந்தாங்க. பட் நான் வந்து இங்கே பாரிஸ்லேருந்து எதுவுமே வாங்கிட்டு போகல, ஏன்னா வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் கிடையாது. அதுவும் இல்லாமல் இது எடுத்துகிட்டு வாங்கிட்டு போனால் சேஃபாக இருக்குமான்னு தெரியாது. அதுவும் இல்லாமல் வந்து போலாண்டையும் இங்கேயும் பாரிஸையும் கம்பேர் பண்ணும்போது மோரார்லஸ் சேமாக தான் இருக்குது. ப்ரைஸ்லாம் ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை. அதனால் நாங்கள் எதுவும் அந்தளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணல. இங்கே வந்து நெயில் பாலிஷ் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. நெயில் பாலிஷ்லாம் வந்து 6 ஈரோ 8 ஈரோ அந்த மாதிரி வச்சுருக்காங்க. 1 ஈரோ 90 ருபீஸு, 8 ஈரோவாம். அப்புறம் பேம்பர்ஸு, டிஷ்யூ ரோல்ஸு அதெல்லாம் இருந்தது. இங்கே காஃபி அந்த ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இந்த ரோ ஃபுல்லாமே சாக்லேட் ஐட்டம்ஸு. இந்த சைடு வந்து பாஸ்தா அதெல்லாம் வச்சுருந்தாங்க. இங்கே கர்டு, இந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸு, சாசேஜஸ்ஸு, ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இங்கே வந்து ஃப்ரெஷ் மீட், அந்த சீஸ்லாம் இருக்குது பாருங்கள். லெஃப்ட் சைட் ஃபுல்லாமே சீஸ் கவுண்டர்ஸு, வெரைட்டி ஆஃப் சீஸஸ் வச்சுருந்தாங்க. ரைட் சைட் ஃபுல்லாக அந்த மீட் மாதிரி வச்சுருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள் சீஸ் வெரைட்டிஸு. இது வந்து நான்வெஜ் செக்ஷனு. இங்கேயும் பாருங்கள் ரெடி டு ஈட் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அது மாதிரி வச்சுருக்காங்க. சிக்கன்லாம் வந்து மேரினேட் பண்ணியே வச்சுருக்காங்க. பயோ ப்ராடக்ட்ஸ் நிறைய இருந்தது இங்கே. இதெல்லாம் வந்து பயோ வந்து நார்மல் இதோட கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். அது மாதிரி இங்கே ட்ரிங்க்ஸும் எல்லா ஷாப்லேயுமே ட்ரிங்க்ஸ் அவைலபிளாக இருக்குது. போலாண்ட்லேயுமே நார்மலாக நீங்கள் ஒரு கடைக்கு போனீங்கனாலுமே அங்கே ஆல்கஹால்ஸ்லாம் இருக்கும். இது ஃபுல்லாமே ஃப்ரோசன் ஐட்டம்ஸ், இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு அந்த மாதிரி நிறைய இருக்குது. சிக்கன் 65 நக்கட்ஸ் அந்த மாதிரிலாம். இந்த கடையை சுற்றி பார்க்கவே 2 நாள் ஆகும் போல். எங்கே எது இருக்குன்னே தெரியல. ஒரு வழியாக கிளம்பிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். See you soon.